பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலவேளையிலும் கர்த்தரை சோத்தரிப்போம், முழு இருதயத்தோடு கூட சோத்தரிப்போம். இந்த பாடல் அதுதான் சொல்லுது. வாருங்கள், ஆவியோடு உண்மையோடு கூட இந்த கர்த்தரை ஆராதிப்போம், சோத்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை கட்டி உற்சாகமா முழு இருதயத்தோடு கூட ஆத்மாவோடு கூட சோத்தரிப்போம். சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தரிக்கிறேன். மனு உருவானவனை சோத்தரிக்கிறேன், மனு உருவானவனை சோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவனை சோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவனை சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தரிக்கிறேன். ஆமென். சோத்தரிப்போம். கனிவினை தீர்த்தவனை சோத்தரிக்கிறேன், கனிவினை தீர்த்தவனை சோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் சோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் நான், சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவெந்தை, சோத்தர. எல்லாம் இருக்கிறது இயேசுவே, உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. நீ செய்த தயவுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. ஆமெசுவே, மோட்சலோகத்தை திறந்து வைத்திருக்கிறீர், நாங்கள் வந்து நிரப்ப வேண்டும் என்று சொல்லி. கனிவான தெய்வம் நன்றி, உங்கள் கனிவான உள்ளத்துக்கு நன்றி. கீழே இருந்தேன், சேற்றில் இருந்தேன், விழுந்து கிடந்தேன், ஆனா என்னை தூக்கி எடுத்து வைத்திருக்கிறீங்களே, நன்றி நன்றி. இயேசுவே, இந்த நாளிலும் உமது பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரும் உமது நீதியின் பாதையில் நடத்துங்க, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, சந்தோஷம் உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நித்தமும் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியும் இன்னைக்கு யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். எப்படி வருது அந்த வார்த்தை? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He does great things to marvelous to understand. He performed countless miracles. நல்லா கவனிங்க. இது யோபு சொல்ற ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தடுமாறுறாரு, என்ன அப்படி ஆகிப்போச்சு இல்லையா, கொஞ்சம் இருதயம் கொஞ்சம் அசையுது இல்லையா. இரவு வந்தால் ஏன் இரவு வருது, எப்போ பகல் வரும், பகல் வந்தால் எப்போ இரவு வரும், இப்படின்னா ஆயிடுச்சு. தான் பிறந்த நாளை சபிக்கிறாரு. ஏன்னா
ஒரு பக்கம் தாங்க முடியல. ஆனால் இதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ யோபு சொல்லிட்டாருங்க. கொஞ்சம் கவனிக்கணும். யோபு சொன்னார், அதில் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, அது எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டு, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை கிறிஸ்தவ ஜனம். ஏன்னா அதே யோபு தான் சொல்கிறாரு கடைசியில், நான் அழைப்பிட்டேன், என் வாயில் அழைப்பிட்டேன், எதன்னா அழைப்பிட்டேன்றாரு. இந்த கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுக்கறது 100% கரெக்டு, கர்த்தர் எடுக்கிறார் என்பது 100% தப்பு. எடுக்கிறவர் கிடையாது இல்லையா? அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. எல்லாம் இந்த அடக்க ஆராதனை சாவில் பயன்படுத்துவாங்க பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் இப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் திரும்பியும் சொல்கிறீங்க அங்கே ஒரு நிம்மதியான வாழ்வு, நல்லபடி ஓட்டத்தை முடித்தார். இப்போது அவருக்கு அங்கே நல்ல ஒரு வாழ்வு இருக்குது. கர்த்தர் அங்கே அவரை கனப்படுத்துவார், அவர் நீதிமான், இப்படிலாம் சொல்கிறீங்க. அப்போ எடுத்தாருன்றது என்ன அர்த்தத்தில்? அப்போ என்னன்னா கொடுக்கறது, பிடுங்கிறது, இது கர்த்தருடைய வேலை நினைக்கிறீங்களா? கொடுக்கறது கர்த்தருடைய வேலை, பிடுங்கிறது இல்லை. அப்போ அது எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறீங்க? எடுக்கிறாருன்னா ஒரு லாஸ் வருதுன்னா ஆமாம் அது கர்த்தர் தான் செய்கிறாரு, கிடையாது. கர்த்தருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய கண் திறக்குது. இப்போ தான் சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இப்போ தான் அவருக்கு வழங்குது. கர்த்தர் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ கொஞ்சம் பாருப்பா, வானத்தை பாரு, எது பாரு, இதை பற்றினா உனக்கு தெரியுமா, இதெல்லாம் யார் உருவாக்குனாருன்னு தெரியுமா? கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க. இப்போ கவனிங்க, இப்போ தான் இவருக்கும் உள்ளத்தில் வெளிப்பாடு வருது. இந்த வசனத்துலேருந்து தெரியுது. இல்லை ஆராய்ந்தே பார்க்க முடியாது என்ன செய்கிறாருன்னு, ஆனால் அது பெரிய காரியமாக இருக்கும். எண்ணி முடியாத அதிசயங்கள், கவுண்ட்லெஸ்ஸு. கர்த்தர் ஏதோ செய்கிறது அப்படியே எண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. எண்ணவே முடியாது. யூ கேனாட் கவுண்ட் இட். அது அப்படி தான் கர்த்தருக்கு செய்ய தெரியும். இப்போ தான் ஒரு ஸ்பாட்லைட் அடிக்கிற மாதிரி யோபு மனதில் உண்டாகுது. இது உண்டாக உண்டாக இந்த வார்த்தைகள் அப்படி உள்ளே போய் வேலை செய்ய செய்ய அப்புறம் தான் கடைசி ஸ்டேஜில் சொல்கிறாரு, இல்லை என் வாயை பொத்திக்கிறேன், ரொம்ப அழைப்பிட்டேன், கண்டதை பேசி அழைப்பிட்டேன். இல்லை, நல்லா கவனிங்க, என்னைக்கு வாயை மூடினாரோ அங்கே கர்த்தர் விடுதலை கொடுக்குறாரு, வாழ்வு கொடுக்குறாரு, சுகம் கொடுக்குறார், திரும்பியும் பெருக்கத்தின் நன்மை உண்டாகுது. அப்போ கொஞ்சம் கவனிங்க, வாயை மூடுறதுக்கும் எண்ணத்தை மூடுறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. வாயை எண்ணத்தை மூடிட்டு இல்லை கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், ஆளுகை செய்வார் நன்மை நினைக்கும் பொழுது அங்கே காரியங்கள் உண்டாகுது. சம்மந்தம் இருக்கா இல்லையா? நல்லா கவனிங்க, இந்த காலை வேளையில் பலவிதமான போராட்டம், பலவிதமான எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்குது தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நினைங்க, உங்களை கர்த்தர் மறக்கலை, உங்களை ஏதோ படாத பாடு படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏதோ கொஞ்சம் நீ பாடு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இல்லை, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சில காரியங்களை சொல்லி கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தில் தீர்க்கமாக நம்புங்க. இதெல்லாம் 5ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு யோபு. இல்லை கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இப்போ தான் கண்ணு திறக்குது. இவன் லிமிட்டேஷனில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போது அந்த லிமிட்டை விட்டு தாண்டி வந்துட்டேன். இல்லை, எனக்கு புரிஞ்சதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு புரிஞ்சதை வச்சு பேசுகிறதுக்கு பேர் விசுவாச அறிக்கை இல்லை இல்லையா? இல்லை, அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பெரியவர், அவர் சொல்கிறது எனக்கு நன்மை, நான் அதையே நம்புகிறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம். அதுதான் உண்மையான விஷயம், அதுதான் தேவையான விஷயம். இன்றைக்கி நம்ம செய்கிறோம். உங்களுடைய காரியங்கள் நன்மையாய் மாறும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கர்த்தர் செய்வார். நான் சொல்கிறேன், உன் பிஸ்னஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காட் கேன் டூ இட். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒன்றே ஒன்று, இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ண, ஆயத்தம் செய்யும். அப்போ கர்த்தர் அந்த காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். காட் பிளஸ் யூ.